நமக்கு எல்லா நன்மைகளும் செய்திருக்கிறார். நம்ம சின்ன வயது முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நமக்கு இவ்வளோ நன்மைகளை செய்து ஆச்சரியமாக நம்ம விடுவித்து நம்மை ஆச்சரியமாக நடத்தியிருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்ல பழகுங்க. அப்போது இந்த மற்றவங்க செய்த துரோகங்கள்லாம் மற்றவங்க செய்த காரியங்கள்லாம் மறந்து போயிடும். ஹல்லேலூயா. அப்போது நன்றி சொல்ல பழக பழக மற்றவங்க நமக்கு விரோதமாக செஞ்ச காரியங்கள்லாம் இதை மறந்து போயிடலாம். ஹல்லேலூயா. மறக்க முடியலன்னு சொல்லாதீங்க, மறந்து தான் ஆகணும். அதுதான் பைபிள், அதுதான் கிறிஸ்துவம். இன்னைக்கு என் பேர் என்னென்னோ கிறிஸ்துவ பேர் வச்சுக்கிறாங்க, ஆனால் வாழ்கிற வாழ்க்கை அப்படி கிடையாது. பொய்யான வாழ்க்கை, பொய்யான மெய்னா என்னன்னே தெரியாது. ஆனால் பேர்லாம் கிறிஸ்துவ பேர் இருக்கும். கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், அவர்கள் கிறிஸ்துவர்கள் அல்ல. உண்மையாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஜனங்களை நேசிக்க பழகி, எல்லார் மேலும் அன்பு செலுத்தி, எல்லாருக்கும் கொடுத்து, நம்ம ஏமாற்றினவர்களுக்கு கொடுத்து, நம்ம ஏமாற்றினவர்களுக்கு இன்னும் விட்டு கொடுத்து, அப்படிப்பட்ட இதயத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நமது இதயத்தை பிரயோஜனப்படுத்தாமல் நமக்குள்ள இன்னொரு இருதயம் இருக்கு, கெட்ட இருதயம். அதை நம்ம பிரயோஜனப்படுத்துவர்களாக இருக்கிறோம். சாத்தானுடைய பேச்சு கேட்டுட்டு கர்த்தருடைய பேச்சு கேட்போம், கர்த்தரிடத்தில் ஐக்கியமாக இருப்போம். கர்த்தர் என்ன பிரியமாக இருக்கிறாரோ அதில் நாம் பிரியமாக இருப்போம். ஆண்டு சொல்ல, நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, அமர்ந்துடுங்க. நான் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வேன், நான் உன் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்வேன். நீ எதிர்பார்க்கிற முடிவை நான் உனக்கு செய்து முடிப்பேன். நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து முடியும். நீ எந்த காரியத்திலும் நீ வெட்கப்பட்டு போகாதபடி நான் பார்த்துக்கொள்வேன். வெட்கப்பட்டு போகும்படி சாத்தான் என்ன காரியங்களை கொண்டு வந்தாலும் அது எல்லாவற்றிலும் உன்னை நான் தப்பி வைப்பேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நல்ல தேவன் நீங்கள். ஆண்டவரே, உண்மையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உண்மையை நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் எங்களை மெய்யாய் நல்வழியில் நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ கர்த்தர், உண்மை அன்றி தேவன் இல்லை. இன்றைக்கி இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 46:10 படி நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் குடும்பத்தில் என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கர்த்தர் நடத்தி கொடுப்பார். அதில் ஒன்று கூட மாறாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த பயங்கரமான சூழ்நிலைகள் மத்தியில் எவ்வளோ வெயில் அடிக்குது, உஷ்ணம் தாங்க முடியாத ஜனங்க இன்னைக்கு நிறைய பேர் படித்து கூட நிறைய நாடுகளில், நம்முடைய தமிழ்நாட்டில் இல்லை, நார்த்தில் ரொம்ப அதிகமான வெயில், 108 டிகிரி மேலே, 108, 120